நேர்களே, தற்போது ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். மிக முக்கியமான செய்தி, பெற்றோர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி. இப்போது இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை. பிளீஸ் மக்களே, தயவு செய்து இந்த செய்தியை பாருங்கள், பார்த்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த செய்தி. தமிழ்நாடு சுகாதாரத்துறை வெளியிடும் காலாண்டு இதழில் புகையிலை பயன்படுத்துவோர் குறித்த ஒரு அதிர்ச்சி பதிவு வெளியாகி இருக்கிறது. அதாவது தமிழ்நாடு ஜேர்னல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச் இந்த காலாண்டு சஞ்சிகை, காலாண்டு இதழை வெளியிடுவது பொது சுகாதாரத்துறை மற்றும் தடுப்பு மருந்து இயக்ககம் அவர்கள் தான் வெளியிடுகிறார்கள். அதிலே மிக முக்கியமான அதிர்ச்சி பதிவு வந்திருக்கிறது. அடுத்த மாணவிகள் இடையே புகையிலை பயன்பாடு அதிகரித்து வருவதாக பேரதிர்ச்சி தகவல். அதாவது புகையிலை பெரியவர்கள் தான் பயன்படுத்துவார்கள் என்றுதான் பொதுவாக கருதி வந்தோம். தற்போது மாணவிகளிடையே, குறிப்பாக +1 +2 மாணவிகளிடையே இந்த பழக்கம் அதிகரித்து வருவதாக பேரதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. உண்மையிலேயே அச்சப்படக்கூடிய, உடனடியாக நாம் யோசிக்க வேண்டிய ஒரு தருணத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். சுகாதாரத்துறை சார்பில் நடந்த ரகசிய கணக்கெடுப்பில், அதாவது அவர்கள் பெயர்களையும் குறிப்பிடாமல் தனித்தனியாக ஒவ்வொருவரும் பேசிய போது பலர் புகையிலையை பயன்படுத்துவதாக தகவல் அம்பலமாக இருக்கிறது. புகையில்லா புகையிலை, அதாவது சிகரெட் பீடியை தவிர்த்து மற்ற புகையிலை பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் அம்பலமாக இருக்கிறது. அடுத்து வரும் தகவலை பார்ப்போம். அந்த புகையிலை பயன்படுத்துவது மட்டுமல்ல, சிகரெட் பீடியை விட புகையில்லா புகையிலை பொருட்கள் பயன்படுத்துவது திடீரென அதிகரித்திருக்க. கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பொருட்கள் பயன்படுத்துவது அதிகரித்திருப்பதாக அந்த தமிழ்நாடு ஜேர்னல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச் பொது சுகாதாரத்துறையின் சார்பிலே வெளியாகும் இந்த இடத்துல இருக்கிறது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில், குறிப்பிட்ட வட்டத்தில் மேல்நிலை பள்ளி மாணவர்களிடையே கருத்து கேட்பு நடந்திருக்கிறது. அந்த கருத்து கேட்பில் தான், அதுவும் ஒரு கிராமப்புறத்தை ஒட்டிய மாவட்டம், அந்த இடத்திலே நடைபெற்ற இந்த கருத்து கேட்பில் தான் இந்த அதிர்ச்சி தகவலை தற்போது வெளியாகி உண்மையிலே பேரதிர்ச்சியை தந்திருக்கின்றதான் கூற வேண்டும். தற்போது அது தொடர்பாக ஒரு சிறப்பு வரைகளை நாம் பார்ப்போம். அதில் வரும் தகவல்கள் உண்மையிலேயே அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி என்பார்களே அப்படிதான் இருக்கிறது. மொத்தம் அந்த இடத்திலே 300 பேரிடம் அந்த கருத்து கேட்பை நடத்திருக்காங்க. குறிப்பிட்ட வட்டத்திலே நடத்திருக்கிறார்கள். புகை நமக்கு பகை என தெரியாமல் அந்த புகையிலை பயனாளர்கள் என்று பார்த்தால் 21%, அதாவது 5இல் ஒரு மாணவரோ மாணவியோ ஏதோ ஒன்று, 5இல் ஒரு மாணாக்கர் அந்த புகையிலையை பயன்படுத்துகிறார்கள். அதிலும் அந்த புகையில்லா புகையிலை, அதாவது புகையிலா புகையிலை என்றால் தற்போது நாம் இது குறித்து பலரிடம் பேசிய போது அவர்கள் கூறிய தகவல்கள் ஹான்ஸ், கூல்லிப், சைனி, கணேஷ் போன்ற பல பேர்களில் இந்த புகையிலை பொருட்கள் விற்கப்படுகின்றன. அந்த பொருட்களை பயன்படுத்துவதன் எண்ணிக்கை மட்டும் 76%. உண்மையிலே அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக சிகரெட் பயன்படுத்துவோர் என்று பார்த்தால் 19%. பீடிகளை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை என்று பார்த்தால் 5% இருக்கிறது. உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த மொத்த புகையிலை, அதாவது எடுக்கப்பட்ட அந்த மொத்த மாணவர்களிலே 21%, அதில் 300 பேர் எடுத்திருக்கிறார் என்றால் அதில் 21%, 5இல் ஒரு மாணவன் புகையிலை வழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்த ஸ்லைடுக்கு செல்வோம். இது உண்மையிலே அதற்கு அடுத்ததாக எத்தனை பேர் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை பார்ப்பதற்கு, எவ்வளவு காலமாக பயன்படுத்துகிறார் என்று அவர்களிடம் கேள்வி கேட்டபோது அவர்கள் கூறிய தகவல் இன்னும் அதிர்ச்சியை தருகிறது. 5 ஆண்டுகளாக நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம் என்பது 5% பேர். 4 ஆண்டுகளாக நாங்கள் புகையிலையை பயன்படுத்துகிறோம், புகையிலை தொடர்பான பொருட்களை பயன்படுத்துகிறோம் என கூறுவது 43% பேர். 3 ஆண்டுகளாக நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என கூறுவது 41% பேர். 3 ஆண்டுகளுக்கும் குறைவாக என்பது 11% பேர். அதாவது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாகவே இத்தனை பேர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி என்பார்களே அப்படி ஒரு தகவலாகத்தான் இது இருக்கிறது. சில ஆண்டுகளாக பயன்படுத்துவோர் என்று 3 ஆண்டுகளுக்கு குறைவென்றால் 11% தான். ஆனால் அதற்கு முந்தைய அளவு தொடர்ந்து பயன்படுத்துவோர் எண்ணிக்கை, அதாவது இந்த கொரோனா காலகட்டத்திலே தான் இந்த பயன்பாடுகள் அதிகரித்திருக்கிறது என்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த 2000, 2021, 2022 காலகட்டங்களில் தான் இது அதிகமாக இருக்கிறது என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கும் அதிர்ச்சி தகவல். அதே போன்று அடுத்த ஸ்லைடில் நாம் பார்ப்பதுதான் மிக மிக அதிர்ச்சி பேரதிர்ச்சி மலை, அப்படி ஒரு அதிர்ச்சி. ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்கள் அந்த புகையிலை பொருட்களை பயன்படுத்துகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அதிலே 5 முறைக்கு மேல் என கூறுபவர்கள் 56% பேர். ஒரு நாளைக்கு 5 முறைக்கு மேல் புகையிலை பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் எண்ணிக்கை 56% பேர் இந்த கருத்து கேட்பவர்களே.
கருத்து கேட்டவர்கள் அவர்கள் சொன்ன தகவல். அதே போன்று 4 முறைக்கு மேல் பயன்படுத்துவார்கள் என்றால் 28% பேர், 4 முறைக்கும் கீழ் என்றால் 16% பேர். உண்மையிலேயே இது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த 3 ஸ்லைடுகளையும் நீங்கள் பார்க்கும்போது, அடுத்தடுத்து பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு பயங்கரமான ஒரு தகவலாக தெரிகிறது. புகை நமக்கு பகை என்பது நமக்கு தெரியும். ஆனால் புகை நமக்கு பகை என்று தெரிந்தும் இந்த புகையிலை பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள். அதிலும் புகையில்லா புகையிலை என்ற பொருட்கள் தற்போது அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது என்றது. அதுவும் மாணவ செல்வங்களிடையே, குறிப்பாக அந்த அடலசன்ட் பீரியட், டீனேஜ் கட்டத்தின் கடைசி கட்டத்திலே இருப்பவர்களிடையே இந்த பழக்கம் அதிகரித்து வருவது என்பது, அந்த அதிகரித்து வரும் நிலை என்பது உண்மையிலே பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது என்று நான் கூற வேண்டும். அதாவது இது கிராமங்கள், ஒரு கிராமத்திலே, இது எந்த மாவட்டம் என்று கூறி அந்த மாவட்டத்தை நாங்கள் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. இது கிராமப்புற மாவட்டங்களில் ஒன்று, கிராமத்தை அதிக கிராமங்களை கொண்டு உள்ள ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்திலே ஒரு வட்டத்திலே எடுக்கப்பட்ட தகவல் தான் இது. அதுவே இப்படி இருக்கிறது என்றால் நகராட்சி, மாநகராட்சிகளே எந்த அளவுக்கு பழக்கம் அதிகமாக புழக்கத்திலே இது போன்ற போதை வஸ்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்க சூழ்நிலையிலே இதைவிட அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அங்கு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது, அஞ்சப்படுகிறது என்றுதான் கூற வேண்டும். உண்மையிலேயே உடனடியாக அரசு, பெற்றோர், ஆசிரியர், பள்ளி நிர்வாகம் என அனைவருமே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம். உடனடியாக யோசித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். இல்லை என்றால் இளைய தலைமுறையை நாம் புகையிலைக்கு தொலைத்து விடுவோம் என்றுதான் நமக்கு அச்சம் வருகிறது என்றுதான் கூற வேண்டும். ஆசிரியர்களாகட்டும், பெற்றோர்களாகட்டும் உடனடியாக அந்த புகையிலால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், புகையில்லா புகையிலையை பயன்படுத்தினால் என்னென்ன ஆபத்துகள் வரும் என்பதை அவர்களுக்கு நாம் தெளிவாக கூற வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக அதன் பாதிப்பு அவர்களுடைய எதிர்காலத்தையே அழித்துவிடும் என்ற உணர்வை அவர்களுக்கு நாம் உடனடியாக ஏற்படுத்த வேண்டும். உடனடியாக வகுப்புகளிலே விழிப்புணர்வு வகுப்புகள் நடத்த வேண்டும். ஆசிரியர்கள், மருத்துவர்கள் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பள்ளிக்கும் சென்று நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பழக்கத்தை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். இல்லை என்றால் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்பார்களே, அது போன்று கையை மீறி சென்று விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. என்றால் கிராமங்களை அதிகம் கொண்ட மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த சர்வே ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் எடுக்கப்பட்ட சர்வே தான். ஆனால் அந்த குறிப்பிட்ட வட்டத்திலே இப்படி இருக்கும் பொழுது மற்ற இடங்களில் இதை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது என்பதுதான் இந்த கருத்து கேட்பை நடத்தியவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதுவும் இது தமிழ்நாடு சுகாதாரத்துறை சார்பில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு என்பதால் உடனடியாக சுகாதாரத்துறையும் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறது. எனவே அவர்கள் மட்டும் அரசை மட்டும் குறை கூறி கொண்டிருப்பதை விட பெற்றோர்கள் நம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். பெற்றோர்கள் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகம் என சமூகமே சேர்ந்து செயல்பட்டால்தான் இந்த புகையிலை அரக்கனை முற்றிலுமாக ஒழிக்க முடியும் என்பதை மனதில் கொண்டு உடனடியாக நாம் அனைவரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த அதிமுக்கிய செய்தியை நாம் வெளியிட்டிருக்கிறோம் நேயர்களே.